எப்பவுமே ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற பொழுது கடவுளை வணங்கணும். ஒரு முறை எல்லாரும் வணங்குங்க. ஓம் சக்தி, பராசக்தி. இந்த பகுதியை சார்ந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஒரு தீய சக்தி. தமிழக வெற்றி கழகம் என்பது சாதாரண ஒரு அரசியல் கட்சி கிடையாது. திமுக கட்சியை சார்ந்தவர்களுடைய பர்சனல் விஷயத்தை பேசினோம் என்றால் நாத்தடிக்கும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேசுவோமா? துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுவோமா? பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். என்னப்பா பால்டாயில் நான் சொல்றீங்க? அண்ணா அறிவாலயத்துக்கு நாங்கள் வருகிறோம். அங்கே அண்ணல் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியாருக்கும் சிலை இருந்தால் நான் இதுக்கப்புறம் பேசுறதே நிறுத்துறேன். தொழிலாளர் விடுதலைக்காக போராடி நல்லக்கண் அவர்கள் இறந்தவுடன் அந்த உடலை பார்ப்பதற்காக தலைவர் அவர் சொல்றார், மூக்குக்கு கீழே மீச வைங்கனா மூஞ்சி ஃபுல்லா மீச வச்சிருக்கான். விஜய் அவர்கள் நல்லக்கண் அவர்களை பார்க்க வருகின்ற பொழுது மது அருந்து விட்டு வந்தார். அந்த அயோக்கிய நாய நான் அங்க இருந்தேன், நான் தலைவரோடு இருந்தேன். தலைவர் அவர்கள் நல்லக்கண்ண அவர்களை பார்க்க வருகின்ற பொழுது 8:50 நக்கி கோபால் அவர்களை நேரடி சவால். எங்க தலைவர் 11 மணிக்கு தான் நல்லக்கண்ண அவர்களுடைய உடலை பார்க்க வந்தார் என்று நீ நிரூபித்து விட்டார். நீ நக்கி கோபால் கிடையாது, நக்கீரன் கோபால். வீட்டு 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அது குறித்து நக்கீரன் கோபால் பேசணுமா கூடாதா? வாய் எங்க போச்சு? வாய் என்னத்தை வச்சிருந்தா? எங்களுடைய சின்ன விசில வச்சிருந்தியா? அவர்கள் பேசுறாங்க. கடந்த ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அக்கா கனிமொழி பேசுறாங்க. பக்கம் இல்லையா, மானம் இல்லையா, சூடு இல்லையா, சொரணை இல்லையா எடப்பாடியே அப்படின்னு அக்கா கனிமொழி பேசுறாங்க. அந்த அக்கா கனிமொழிக்கு தளபதியின் தம்பியாக நான் கேட்கிறேன், அக்கா அவர்களே வெக்கம் இல்லையா, மானம் இல்லையா, சூடு இல்லையா, சொரணை இல்லையா? உங்களுடைய ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கு. அதிரடி உரையை நிகழ்த்த வருமாறு பேரன்போடு உங்களின் பலத்த கலவரிகளுக்கு இடையே அழைக்கிறேன். இதான் நான் மேடை உங்களுக்காக. அக்கா ரொம்ப பில்டப் கொடுக்காதீங்க, அங்கங்க கேஸ் வேற போட்டுட்டு இருக்காங்க. பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு என்று தனக்கான தனி பாதையை அமைத்து, புரட்சி என்பது தானாக உருவாகாது, அதை நாம் தான் உருவாக்க வேண்டும் என்று மக்களின் துணையோடு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற கட்சியை உருவாக்கி இன்று மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் 3 மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர இருக்கின்ற தலைவர் தளபதி அவர்களை வணங்கி, கழகத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி, ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர், தன் புன்னகையால் எல்லோரையும் வசீகரிக்கும் ஆற்றல் கொண்டவர், 1 ஆண்டு அல்ல 2 ஆண்டு அல்ல 30 ஆண்டுகளாக ரசிகர் மன்ற நிர்வாகியாக, மக்கள் மன்ற நிர்வாகியாக, இன்று தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளராக, சென்னை மத்திய மாவட்ட செயலாளராக உழைப்பால் உயர்ந்த மனிதர். அன்போடு அழைப்பாங்க எல்லாரும். அண்ணன் பூக்கடை SKM குமார் அவர்களை வணங்கி, இந்த பூக்கடை என்கின்ற பெயர் என்பது அவரே உருவாக்கி கொண்ட பெயர் அல்ல, தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்த பெயர் தான் பூக்கடை. அண்ணன் பூ வியாபாரம் செய்யக்கூடியவர், சாதாரண ஒரு எளிய பின்புலத்தை சார்ந்தவர். உழைப்பால் படிப்படியாக உயர்ந்து தலைநகர் சென்னையில் ஆளும் திமுகவை மிரட்டி பார்க்கக்கூடிய வகையில் மாவட்ட செயலாளராக அமர்ந்திருக்கிறார் என்றால் உழைப்பால் உயர்ந்தார். அண்ணன் அவர்களுக்கும் பெண்கள் என்றாலே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, அவர்களை பயந்தாங்குழிகள் பயப்படுவார்கள் என்கின்ற சித்தாந்தத்தை உடைத்து திமுகவிற்கு விரலை விட்டு சவால் விட்டுக் கொண்டிருக்கின்ற வட சென்னையின் அடையாளம், தமிழக வெற்றி கழகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய பாசத்திற்குரிய அக்கா தேவகி அவர்களுக்கும், இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பகுதி செயலாளர் அருமை நண்பர் நந்தா அவர்களுக்கும், சேத்துப்பட்டு ராஜேஷ் அவர்களுக்கும், இங்கு திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் சக்தி, பராசக்தி. திமுக ஒரு தீய சக்தி கிடையாது, கேடுகட்ட தீய சக்தி. எப்பவுமே ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற பொழுது கடவுளை வணங்கணும். ஒரு முறை எல்லாரும் வணங்குங்க. ஓம் சக்தி, பராசக்தி. இந்த பகுதியை சார்ந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஒரு தீய சக்தி.
தமிழக வெற்றி கழகம் என்பது சாதாரண ஒரு அரசியல் கட்சி கிடையாது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் புரட்சி தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் என்பது மற்றும் ஒரு அரசியல் கட்சி கிடையாது. மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் புரட்சி தான் தமிழக வெற்றி கழகம். அண்ணன் விஜய் அவர்கள் யாரை நம்பி அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு? மக்களை நம்பி, உங்களை நம்பி, தாய்மார்களை நம்பி, இளைஞர்களை நம்பி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தன்னுடைய உச்சபட்ச அதிகாரத்தை, தன்னுடைய உச்சபட்ச இடமான சினிமாவில் நம்பர் 1 என்கின்ற இடத்தை வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டு உங்களுக்காக உழைப்பதற்கு நான் வருகிறேன் என்று தியாக உணர்வோடு வந்த தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். நேரடியாக நம்மளை எதிர்கொள்ள முடியல. கோட்பாடு ரீதியாக, கொள்கை ரீதியாக, சித்தாந்த ரீதியாக பதில் சொல்ல முடியாத தீய சக்தி திமுக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, பர்சனல் வாழ்க்கையை பேசிக் கொள்கிறாங்க. திமுக கட்சியை சார்ந்தவர்களுடைய பர்சனல் விஷயத்தை பேசினோம் என்றால் நாத்தடிக்கும். பேசுவோமா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேசுவோமா? துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசுவோமா? பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். என்னப்பா பால்டாயில் நான் சொல்றீங்க? பால்டாயில்னா என்னன்னு தெரியுதுல்ல? அப்படின்னா ஒருவர் விமர்சிக்க கூடாது, அது மக்களுக்கே தெரியும் பால்டாயினா என்னன்னு. அதனால எங்க தலைவர் சித்தாந்தத்தை சொல்றார். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ உணர்வை தலைவர் சொல்றார். இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய அஞ்சலையம்மாள் என்கின்ற ஒரு பெரும் தியாகியை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்த பெருமை எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு தான் இருக்கு. வேலுநாச்சியார் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் சாதிக்கான தலைவர் கிடையாது, சாதியின் அடையாள தலைவர் கிடையாது. அவர் இந்தியா முழுமைக்கும் சாதித்த தலைவர் அண்ணன் அம்பேத்கர் என்று உலக அரங்கில் கொண்டு போய் சேர்த்த ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். தந்தை பெரியார் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். ஐயா கர்ம வீரர் காமராஜர், நேர்மையின் அடையாளமாக இருக்கக்கூடிய காமராஜர் அவர்களுடைய கொள்கைகளை, சித்தாந்தங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறார். நீங்க சொல்லக்கூடிய நடிகர் தான், நீங்க சொல்லக்கூடிய கூத்தாடி தான் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய மொழி போர் வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி உறுதிமொழியை நெஞ்சிலே ஏற்றிக் கொண்டுதான் எங்களுடைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். நான் கேட்கிறேன், திமுக பார்த்து கேட்கிறேன், வெக்க மானம் சூடு சொன்ன ஏதாவது ஒண்ணு இருந்தா எங்களை போன்ற ஒரு உறுதிமொழியை நீங்க காட்டுங்க. 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி, பல்லாங்குழி விளையாடிய கட்சி என்று சொல்லக்கூடிய திமுகவுக்கு நேரடி சவால். எங்களுடைய கட்சி கொள்கை கட்சி, கோட்பாடு கட்சின்னு சொல்றீங்க. எங்களுடைய மாவட்ட செயலாளர் SAM குமார் அவர்களை அழைத்துக் கொண்டு அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் இந்த தொகுதியை சார்ந்த அண்ணன் பரந்தாமன் அவர்களும் பனையூருக்கு வாங்க. பனையூருடைய அலுவலகம் திறக்கப்படும். அங்கே அண்ணன் அம்பேத்கர் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் சிலை இருக்கிறது. நானும் அண்ணன் SAM பூக்கடை குமார் அவர்களும் சேகர் பாபுவோடு, பரந்தாமன் அவர்களோடு அண்ணா அறிவாலயத்துக்கு நாங்கள் வருகிறோம். அங்கே அண்ணல் அம்பேத்கருக்கும் தந்தை பெரியாருக்கும் சிலை இருந்தால் நான் இதுக்கப்புறம் பேசுறதே நிறுத்துறேன். நீங்க சொல்லக்கூடிய கூத்தாடி, நீங்க சொல்லக்கூடிய சினிமாக்காரர் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் எங்களுடைய பனையூர் அலுவலகத்தில் சிலை அமைத்து இந்த மண்ணுக்காக உழைத்த தலைவர்களை நாங்கள் கொள்கை வழியில் உயர்த்தி நிற்கிறோம் என்று சொல்றார். அவர் வெறும் சொல்வடிவில் சொல்லக்கூடிய தலைவர் கிடையாது, செயல் வடிவத்தை உருவாக்கக்கூடிய தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். 75 ஆண்டுகள் கட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற திமுகவால் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்த நன்மை என்ன? எதுவுமே கிடையாதுங்க. கோபாலபுரம் குடும்பத்துக்கு ஏகப்பட்ட நன்மைகள், கோடி கோடியாக கொள்ளையடித்ததுதான் அவருடைய நன்மைகள். அதனால ஆளும் திமுகவை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்கிறோம். எங்களை பார்த்து விமர்சிப்பதற்கு எந்த அருகதையுமே கிடையாது. கொத்தடிமைகளை வைத்துக் கொண்டு, வாடகை வாய்களை வைத்துக் கொண்டு, நக்கி பிழைப்பவர்களை வைத்துக் கொண்டு, அவன் பேரு கூட ஏதோ நக்கி கோபால் நினைக்கிறேன். நக்கி கோபால் என்ன பேருப்பா? நக்கீரன் கோபாலா? நக்கி கோபால் என்ற ஒரு நபரை வைத்துக் கொண்டு இல்லாததை பொல்லாததை எல்லாம் பேசுறான் அயோக்கிய. இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட பெரும் தலைவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இறந்துட்டாங்க. ஒரு கம்யூனிஸ்ட போராளி, சமத்துவத்திற்காக போராடிய போராளி, தொழிலாளர் விடுதலைக்காக போராடிய போராளி நல்லக்கண்ணு அவர்கள் இறந்தவுடன் அந்த உடலை பார்ப்பதற்காக தலைவர் அவர் சொல்றாரு, எல்லாரும் மூக்குக்கு கீழே மீச வைங்கனா, மூஞ்சி ஃபுல்லா மீச வச்சிருக்கான். அவன் சொல்றான், விஜய் அவர்கள்
நல்லக்கண்ணு அவர்களை பார்க்க வருகின்ற பொழுது மது அருந்து விட்டு வந்தார். 11 மணிக்கு வந்தார்கள். அட அயோக்கிய நாய, நான் அங்க இருந்தேன், நான் தலைவரோடு இருந்தேன். தலைவர் அவர்கள் நல்லக்கண்ணு அவர்களை பார்க்க வருகின்ற பொழுது 8:50க்கு தலைவர் வராரு. 11 மணிக்கு வந்தாருன்னு சொல்றாரு. அப்ப யாரு குடிச்சிருப்பா? யாரு போதையில இருந்திருப்பா? யாரு போதையில இருந்திருப்பா? நக்கி கோபால். நான் நக்கி கோபால் அவர்களை நேரடி சவால், எங்க தலைவர் 11 மணிக்கு தான் நல்லக்கண்ணு அவர்களுடைய உடலை பார்க்க வந்தார் என்று நீ நிரூபித்து விட்டார். நீ நக்கி கோபால் கிடையாது, நக்கீரன் கோபால். நீ நிரூபிக்கவில்லை என்றால் அண்ணா அறிவாலயம் போடக்கூடிய எலும்பு துண்டை நக்கி குலைக்கின்ற நக்கி கோபால் என்று நான் பகிரங்கமாக சொல்றேன். பத்திரிகையாளர்னா பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய பத்திரிகை அறம் சார்ந்த விஷயத்தை பேசணும். நாங்குநேரியில் மது போதையில், கஞ்சா போதையில் கண்மூடித்தனமாக மக்களை வெட்டி வீழ்த்தி 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அது குறித்து நக்கீரன் கோபால் பேசணுமா கூடாதா? வாய் எங்க போச்சு? வாயில் எண்ணத்தை வச்சிருந்தா எங்களுடைய சின்ன மிஸ்ல வச்சிருந்தியா? மதுவியால் பல்லாயிரக்கணக்கான பேர் சாகுறாங்க. எங்களுடைய தாய்மார்கள் பல பேர் விதவையாகிறாங்க. அக்கா கனிமொழி அவர்கள் பேசுறாங்க. கடந்த ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அக்கா கனிமொழி பேசுறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்தியாவிலேயே அதிகமாக விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. வெக்கம் இல்லையா? மானம் இல்லையா? சூடு இல்லையா? சொரணை இல்லையா? எடப்பாடியே அப்படின்னு அக்கா கனிமொழி பேசுறாங்க. அந்த அக்கா கனிமொழிக்கு தளபதியின் தம்பியாக நான் கேட்கிறேன், அக்கா அவர்களே, வெக்கம் இல்லையா? மானம் இல்லையா? சூடு இல்லையா? சொரணை இல்லையா? உங்களுடைய ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கு. ஒற்றை கையெழுத்தில் உங்களால் இந்த போதை புழக்கத்தை தடை செய்ய முடியாதா? அப்புறம் இன்னொரு நீங்க ஒரு திரைப்பட இயக்குனர் ஒரு கருத்து சொல்லியிருந்தாருப்பா. யாரு? அமீர். அமீர்லாம் நமக்கு கருத்து சொல்லலாமா? மெத்தப்பட்டல் என்கின்ற தடை செய்யப்பட்ட போதை பொருளை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்த அயோக்கியனோடு தொடர்பு வைத்திருந்த அமீர் அவர்களுக்கு பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு? அவனுடைய பணத்தில் நீ படம் தயாரித்து விட்டு, அவனுடைய பணத்தில் சம்பாதித்து விட்டு, கொளுத்து விட்டு எங்க தலைவர் அவர்களை பார்த்து பேசுவதற்கு அமீர் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நாவடக்கத்தோடு பேசணும். போதை ஆசாமிகளோடு தொடர்பில் இருந்த நபர் கருத்து சொல்றாங்க. தமிழ்நாடு முழுவதும் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கு. மக்களுடன் ஸ்டாலின். எந்த மக்களோடு இருக்கிறீங்க? அவங்க வீட்டில் இருக்கிற மக்கள் 60 பேர் இருப்பாங்க போல, அந்த மக்களோடு தான் அவர் இருக்கிறார். எழும்பூர் பகுதி மக்களோடு நீங்க இருந்தீங்களா? 4000 கோடி. யாரு? நம்ம மேயர் பிரியாக்கா. சென்னையை நாங்கள் சீரமைக்கிறோம், மழைநீர் வடிகாலை நாங்கள் கொண்டு வருகிறோம், 4000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம். எங்க ஒதுக்குனாங்கன்னே தெரியல. அப்புறம் தலைவர் இன்னைக்கு பேசினாரு பாருங்க, மகளிர் தினத்துல 30% கமிஷன். ஆனா அந்த 4000 கோடியில 100% கமிஷனையும் அங்க போயிடுச்சு போல அண்ணா அறிவாலயத்துக்கு. மழை பெய்தால் மிதக்கிறாங்க, வெள்ளத்துல மிதக்கிறாங்க. இந்த சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நம்ம என்னைக்காவது பார்த்தது உண்டாமா? உண்மையில 2021 அவருக்கு நான் பிரச்சாரம் பண்ணமா? வீதி வீதியாக நான் பிரச்சாரம் பண்ணேன். அன்னைக்கு பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் நானே இன்னும் அவரை பார்க்கல. அப்ப இந்த மக்கள் எப்படி நீங்க பார்த்திருப்பீங்க? ஆனால் எங்க பகுதியை சார்ந்த நந்தா அவர்களும் சரி, ராஜேஷ் அவர்களும் சரி, எங்களுடைய மாவட்ட செயலாளரும் சரி, எந்த நேரத்திலும் நீங்கள் அவரை பார்க்கலாம். என்ன உதவிகள் என்றாலும் அவங்க செய்வாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் என்றாலும் 24 மணி நேரமும் தொடர்பு படக்கூடிய ஒரே நபராக எங்க கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பண்ணையாருக்கும் பாமரர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய அரசியல் போர். அது பண்ணையார் கட்சி திமுக, பாமரர்கள் கட்சி தாவேகா. எல்லோரும் எளிய பின்னணிகள் தான். எல்லோரும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நடுத்தர வகுப்பை சார்ந்தவர்கள் தான் இங்க கட்சியில் இருக்கிறோம். இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நான் ஒரு எளிய பின்புலத்தை சார்ந்தவர்கள் தான். மேடையில் அமர்ந்திருக்க எல்லோருமே பின்புலத்தை சார்ந்தவர்கள் தான். இன்று 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சியை நம்ம சொடக்கு போட்டு சவால் விடுகிறோம் என்றால் எங்களிடம் நேர்மை இருக்கிறது, உண்மை இருக்கிறது. நாங்கள் மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கல, நாங்க மக்களுடைய கிட்னியை கொள்ளையடிக்கல, நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்க வந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்யல. ஏங்க விமானத்துல போகுதுங்க, விமானத்துல போகும்போது என்ன பண்ணும்? உட்கார்ந்து விமானத்துல அழகா டிராவல் பண்ணணும். ஒரு திமுக கவுன்சிலர் ஃபுல் போதையை போட்டு அந்த விமானத்தில் வேலை செய்த அந்த பணி பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கான். இதுல ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, அப்பாவாக நான் சொல்றேன், தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க ப்ளீஸ். அப்பா ஸ்டாலின் அவர்களே, அந்த அறிவுரையை தயவு செய்து திருட்டு திமுக
திமுக உங்க கட்சிக்கு சொல்லுங்க. தமிழ்நாடு முழுவதும் கேடுகட்ட செயலை செய்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தான். அதனால் அப்பா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் அப்பா கிடையாது, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற எம்டி டப்பா. என்ன டப்பா? நீ என்ன கேஸ வாங்கி விட்டுருவ போறியாடா? டாக்கு பதில் டோ போட சொல்றாப்லப்பா. போட்ட என்ன வருது? கேஸ் ஆகி போகல. எனக்கு பிரச்சனை இல்லை, மாவட்ட செயலர் மேல தான் கேஸ் ஆகும். திமுக 3 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? திருட்டு, இருட்டு, உருட்டு. நாம் எல்லோரும் சேர்ந்து திமுகவை அடித்து விரட்டு. இன்னொரு 3 வகைப்படும். திமுக 3 வகைப்படும். திருடர்கள் முன்னேற்ற கழகம், டுபாக்கூர் முன்னேற்ற கழகம், டிமிக்கி முன்னேற்ற கழகம். சும்மாலாம் வராதுங்க டிமிக்கி. டிஎம்கே ஸ்பீடா சொல்லுங்களேன். ஸ்பீடா சொல்லுங்க. டிஎம்கே 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 வருதா? இயல்பாகவே அந்த கட்சி ஒரு டிமிக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்கு. அதனால தான் தலைவர் தளபதி அவர்கள் தீய சக்தி என்று, திருட்டு கூட்டம் என்று சும்மா சொல்லல. ஏங்க, அரசு வேலை கொடுப்பதற்கு, அரசு வேலை பணி மாற்றம் செய்வதற்கு 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம் என்று இதுவரை 1020 கோடியை மோசடி செய்த ஒரு நபர் தான் திருச்சி KN நேரு அவர்கள். அவர் மீது வழக்கு பதிவு பண்ண சொல்லியிருக்கு நீதிமன்றம். இன்று வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணலங்க. நம்ம மாநகராட்சி அலுவலகத்துக்கு வெளியில தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய பணியை நிரந்தரமாக்க வேண்டும் என்று போராடிய போது நீதிமன்றம் அவங்களை கைது பண்ண சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக கைது செய்ய ஐயா ஸ்டாலின் அவர்களை அதே நீதிமன்றம் சொல்லுகிறது KN நேரு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று சொல்லுது. ஏன் இது வரைக்கும் நீங்க பண்ணல? பண்ணுங்க. தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்தை நாட்டு மக்களுக்காக கொடுத்தவர் ஜவஹர்லால் நேரு. நாட்டு மக்களிடம் இருக்கக்கூடிய சொத்தை தன்னிடம் ஆட்டைய போட்டவர் இந்த திருச்சி KN நேரு. இப்ப இது போன்று ஊழல் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கு. விசிலுக்கு தடை, எங்க பார்த்தாலும் தடை. விசில் ஊதுனாவே ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பயம் வந்தது. எங்களுடைய அண்ணியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் காலையில இட்லி சட்டில இட்லி அவிப்பாங்கல்ல, இட்லி அவிஞ்சிச்சுன்னு எப்படிமா உங்களுக்கு தெரியும்? விசில் சத்தம் கேட்டாதானே தெரியும். அப்ப விசில் சத்தம் கேட்டு அந்த இட்லி அவிஞ்ச பிறகு அந்த இட்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சாப்பிடுவாரா, சாப்பிட மாட்டாரா? ஐயா இது விசில் ஊதி வந்த இட்லி, அதனால எனக்கு இட்லி வேணாம்னு சொல்லுவாரா? சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் விசில் ஊதுவதற்கு தடை. அவருக்கு தெரியல எல்லா பக்கமும் நம்ம ஆள் இருக்கிறாங்க. விசிலுக்கு தடை போட்டாரு. அந்த விசிலை கொண்டு வந்த தளபதி இருக்காருல்ல, தளபதியினுடைய அன்பை பெற்ற அனிருத் அவர்கள் அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல கலை நிகழ்ச்சி நடத்துறாரு. அந்த கலை நிகழ்ச்சியில ராவண மவண்டா ஒத்தைய நிக்கிற யமண்டா தலைவர் அவர் பாடுறாரு, அனிருத் பாடுறாரு. ஐயா ஸ்டாலின் அவர்களே, எல்லா பக்கமும் எங்க ஆள் இருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வீட்லயும் நம்ம ஆள் இருக்கிறாங்க. யார் சொல்லுங்க? ஐயா ஸ்டாலின் தான். அட சிரிக்காதீங்கப்பா, உண்மைதான்ப்பா. நீங்க சமீப காலமா பாருங்க, இந்த ஒரு 2 மாசமா மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். தமிழ்நாட்டிற்கு மாற்றத்தை கொண்டு வாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னா அவரே மாத்திக்கிறார். யாரும் அவர்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காங்க போல, ஐயா சினிமா துறை எம்டியா தான் இருக்கு, விஜய் அவர்கள் சினிமாவுக்கு போயிட்டாப்ல, ஏன் அந்த இடத்துல நம்ம முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு யாரும் அவருக்கு சொல்ல, அவரும் ஆமா அதுவும் நல்லா தானே இருக்கும், என்ன பண்ணணும் ஐயா காசிமா உடனே மாத்துங்க ஐயா. தலைவர் மாதிரியே வெள்ளை கலர் பேண்ட், தலைவர் மாதிரியே வெள்ளை கலர் சட்டை, தலைவர் மாதிரியே வாக்கு. முடியல, முன்னாடியே காசை கொடுத்து ஏய் தலைவர் நடந்து வருவாப்ல அப்படியே தூக்கி துண்டு அந்த பக்கம் ஒரு 4 பேர் போடு, இந்த பக்கம் 4 பேர் தூக்கி போடு, ஒரு துண்டையும் பிடிக்கல. அதுல யாரோ ஒருத்தர் ஐயா ஸ்டாலின் மேல செம்மக்கான்ல இருந்துக்கிறான் போல, நல்லா 10 துண்டையும் ஒன்னா சேர்த்து தூக்கி மூஞ்சில அடிக்க ஐயா கிணறிட்டாப்ல. ஐயா ஸ்டாலின் அவர்களே, பணிவான ஒரு வேண்டுகோள், ரியலுக்கும் டூப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டின் ஒரே தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும்தான், மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரே தளபதி. நமக்கு பெண்களின் ஆதரவு அதிகமா இருக்குமா? ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு பெண்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். பெண்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குதோ அவங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சர், எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பெண்களின் ஆதரவு ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது,
ஐயா அண்ணா அவர்களுக்கு இருந்தது, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தாங்க. பெண்களின் ஆதரவு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது, எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் அமர்ந்தார். அதன் பிறகு பெண்களின் தாய்மார்களின் ஆதரவு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். அது அவங்களுக்கு பொறுக்கல. உடனே பெண்கள் மத்தியில நமக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ண வேண்டும் என்று ஏதோ பண்றாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களே சுதந்திர போராட்டி, யார் பாது சுதந்திர போராட்ட தியாகி உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பரந்தாமன் அவர்களே, தயவு செய்து இந்த பகுதிக்கு வந்து பாருங்கள். கண்ணு கட்டிய தூரம் வரை கடலென திரண்டிருப்பது தாய்மார்கள், பெண்கள். பெண்களுடைய ஆதரவையும் தாய்மார்களுடைய ஆதரவையும் எங்களிடமிருந்து உங்களால் பிரிக்கவே முடியாது. தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இடம் பிடித்தவர் அண்ணன் விஜய் அவர்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய ரேஷன் கார்டுல தாங்க தளபதியுடைய பேர் இல்ல, மற்றபடி எல்லாருடைய இதயத்திலும் இருக்கக்கூடிய இதய தளபதி அண்ணன் விஜய் அவர்கள். அண்ணா அவர்கள் சொன்னாரு, நிறைய பிரச்சனைங்க, பேனர் வைக்க முடியலங்க, போஸ்டர் வைக்க முடியலங்க, ஸ்டேஜ் போட அவ்வளவு பிரச்சனைங்கன்றாங்க. தலைவா எல்லாம் ஒரு 3 மாசம் தான் தலைவா, 3 மாசம் கூட இல்லை, இன்னும் 8 நாள் தான் தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க. அதன் பிறகு 3 மாதத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைய போகுது. ஆனா அப்ப நாங்க இதே போன்று திமுகவுக்கு தடை போடுவது, கொடியேற்ற விடாமல் தடுப்பது அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஒரு கொடியேற்றத்துக்கு அனுமதி கேட்டீங்கன்னா நாங்க 4 கொடியேற்றத்துக்கு அனுமதி கொடுப்போம். அன்பால் வீழ்த்தக்கூடிய, அன்பால் அடிக்கக்கூடிய அன்பு தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். அப்புறம் இவர் சொல்றாரு, பரந்தாமன் அவர்கள் சமீப காலமா பேட்டிகள்லாம் பார்க்கிறேன், அறிவற்ற கூட்டம், ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு கூட்டம். அண்ணன் பரந்தாமன் அவர்களே, உங்களுடைய அலுவலகம் முதலில் வேற ஒரு இடத்தில் இருந்தது. அதன் பிறகு அந்த அலுவலகம் எங்கே போனது? யார் அந்த அலுவலகத்திற்கு உள் வந்து தாக்கினார்கள்? யார் அந்த அலுவலகத்தை சூறையாடினார்கள்? அப்ப யாரிடம் அரசியல் இல்ல, யாரிடம் அறிவு இல்ல, யாரிடம் முதிர்ச்சி இல்ல? திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கு தான் முதிர்ச்சியே கிடையாது. இது கொள்கை இல்லாத கூட்டம், விசிலடித்தான் கும்பல், விசிலடித்தான் கோஷ்டிகள், விசிலடித்தான் குஞ்சுகள் என்றால் சொல்றாங்க. ஆமாம் அண்ணன் பரந்தாமன் அவர்களே, ஆமாம் அண்ணன் சேகர் பாபு அவர்களே, நாங்கள் விசிலடித்தான் குஞ்சுகள் தான். திமுக என்பது தீய சக்தி என்று சந்து பந்தெல்லாம் நாங்கள் விசிலடித்து சொல்லத்தான் போகிறோம். திமுக என்பது மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய கட்சி என்று சந்து பந்தெல்லாம் விசிலடித்து சொல்லத்தான் போகிறோம். வாய்ப்பு இருந்தால் நந்தா அவர்களே, அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இருக்கக்கூடிய தெருக்களில் சென்று விசிலடித்து சொல்லுங்கள், திமுக என்பது தீய சக்தி, நாசகார சக்தி, திமுக வீழ்த்தப்பட வேண்டிய சக்தி என்று சொல்லுங்க. இன்னும் வாய்ப்பு இருந்தா வீட்டுக்குள்ள போயிட்டு கூட விசிலடித்து சொல்லுங்க, தப்பே கிடையாது. எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்கிறோம். அன்பு ரீதியாக, அகிம்சை ரீதியாக, எளிமையான முறையில் நாங்கள் அரசியல் செய்கிறோம். வீரம் என்பது எஸ்ஓபி என்கின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்து விட்டு 4999 பேர் மேல வெளியில வந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது, அது விஜய் அவர்கள் தான் பார்க்கணும், தாவேகா தான் பார்த்துக்கணும்னு சொல்லி நெருக்கடி கொடுத்து எங்களை எதிர்ப்பது வீரம் கிடையாது. வீரனை களத்தில் இறக்கி விட்டு மோதுவதுதான் வீரம். 21 பேர் கூட்டணி, 10 பேர் கூட்டணி, எத்தனை பேரோட கூட்டணி சேர்ந்து வந்தாலும் சரி, தமிழ்நாட்டு தாய்மார்களுடைய ஆதரவோடு, இளைஞர்களின் ஆதரவோடு உங்களை வீழ்த்துவதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் ஒரே இலக்கு. எங்க தலைவரின் பக்கா மாஸ் தலைவர் நாங்க சும்மா சொல்லல. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஆளும் கட்சியையும் ஒன்றிய கட்சியையும் எதிர்த்து 2 ஆளுங்கட்சி, மாநிலத்தில் திமுக ஆளுங்கட்சி, ஒன்றியத்தில் பிஜேபி ஆளுங்கட்சி, 2 ஆளுங்கட்சியும் எதிர்த்து ஒன்று அரசியல் எதிரி, ஒன்று கொள்கை எதிரி சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் ஆரம்பித்த ஒரே வீரன் அண்ணன் விஜய் அவர்கள் தான். சமரசமே கிடையாது. சொட்ட மண்டையில் கூட முடி மலர்மை தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலரே மலராது என்று கொள்கை ரீதியாக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். எங்களை பார்த்து பிஜேபி பீட்டி பண்றீங்க. யார் பிஜேபியோடு கூட்டணி வைத்தது? வெட்கமே இல்லாமல் தீய சக்தி திமுக கூட்டணி வைத்தது. 1999 கூட்டணி வைத்தார்களா இல்லையா? கலைஞர் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை, ஐயா கருணாநிதி அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை. வாக்களிப்பேன் தாமரைக்கு, சிந்தாமல் செதறாமல் வாக்களிப்பேன், சிந்தித்து வாக்களிப்பேன். தாமரைக்கு என்னடா சிந்திக்கணும்? அது மதவாத கட்சி தானே, இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கட்சி தானே. சிந்தித்து வாக்களிப்பேன், மக்களை யோசித்து வாக்களிப்பேன் என்று சொன்ன இந்த திருட்டு திமுக எங்களை பார்த்து பிஜேபி பி டீம் என்று சொல்லுகிறது. நாங்கள் பிஜேபியுடைய பி டீம் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களின் மெயின் டீம், தமிழ்நாட்டு மக்களுக்கான டீம்.
பிஜேபி கொண்டு வந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் எதிர்க்கிறோம். பிஜேபி கொண்டு வந்த வக்ஃபு சட்ட திருத்தத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். பிஜேபி கொண்டு வந்த எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கிறோம். பிஜேபி என்கின்ற கட்சியை நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் நினைத்திருந்தால் பிஜேபியோடு சமரசம் செய்து ஜனநாயகம் என்கின்ற திரைப்படத்தை எங்களால் வெளியிட்டிருக்க முடியாதா? நான் கேட்கிறேன், பராசக்தி படம் எப்படி வெளில வந்துச்சு? திமுக தயாரித்த படம், ஜனநாயகத்துக்கு தடை. பராசக்தி எப்படி வெளியில வந்தது? சென்சார் போர்டு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு? பிஜேபியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. பராசக்தி படத்திலையும் பிரச்சனை இருந்துச்சா இல்லையா? அப்ப பராசக்தி படம் மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஜனநாயகன் படம் இன்னும் வரவே இல்லையே. அப்ப யாரு பிஜேபியுடைய பி டீம்? திமுக, தீய சக்தி. நீ சூரியன் நான் தாமரை வந்தால் தானே மலர்கிறேன். ரெண்டு பேரும் மலர்ந்தாச்சு. வரும்போது கூட ஒரு தம்பி கேட்டாப்ல, அண்ணா ஜனநாயகம் எப்பனே வரும்? தம்பி, நானாடா ப்ரொடியூசரு? இல்ல, நான் சென்சார் போர்டில் இருக்கேனா? இன்னும் 3 மாதத்திற்கு முன்பாக ஜனநாயகம் வந்தால் தளபதி விஜய் நடித்த திரைப்படம் என்று வரும். 3 மாதத்திற்கு பிறகு, தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு ஜனநாயகம் என்ற திரைப்படம் வெளியில் வந்தால் வெறும் விஜய் நடித்த திரைப்படம் என்று வராது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் நடித்த படம் ஜனநாயகம் என்று வரும். எப்படி வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரத்தை எண்ண முடியாதோ அதே போன்றுதான் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராவது ஸ்டாலின் போன்ற எந்த கொம்பாதி கொம்ப நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து செல்வதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது. அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசைவழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. நம்ம எழும்பூர் நந்தா சொன்னாப்ல, ஒரு ராஜேஷ், பயங்கர நெருக்கடி நண்பா, ஒரே பிரச்சனை நண்பா. அந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடியதெல்லாம் எங்களுடைய தாத்தா காலம், எங்களுடைய அப்பா காலம். இது அண்ணன் விஜய் அவர்களின் காலம், தாவேகாவின் காலம், எங்களின் காலம். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சகத்தில் எல்லோரும் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லை. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வாடிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை என்று அச்சமில்லாத உணர்வோடு தமிழ்நாடு முழுவதும் களத்தில் நாங்கள் நிற்கிறோம். 75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி ஐயா எம்ஜிஆர் அவர்களை பார்த்து கூட இந்த அளவுக்கு பயந்தது கிடையாது. முதல் முறையாக ஒரு தலைவனை பார்த்து கதி கலங்கி பயந்து நிற்கிறது என்றால் அது தமிழக வெற்றி கழகத்தையும் அண்ணன் விஜய் அவர்களை பார்த்துதான். அதனால மேடையில் அமர்ந்திருப்பவர் அண்ணன் பூக்கடை குமார் கிடையாது, அவர் ஒரு விஜய். அக்கா தேவிகா அவர்கள் தேவிகை கிடையாது, அக்கா விஜய். ராஜேஷ் ஒரு விஜய், நந்தா ஒரு விஜய். இங்கு திரளாக கூடியிருக்கிற நாம் எல்லோருமே விஜய் தான். டிஎம்கே என்கின்ற 3 எழுத்தை டிவிகே என்கின்ற 3 எழுத்து வீழ்த்தோம். திமுக என்கின்ற 3 எழுத்தை விஜய் என்கின்ற 3 எழுத்து வீழ்த்தோம். தமிழ்நாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடிய தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள் கொள்கை ரீதியாக, கோட்பாடு ரீதியாக மிக தெளிவாக இருக்கிறோம். கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது இவர் கட்சி ஆரம்பித்து விடக் கூடாது என்று தடுப்பதற்கு பல முயற்சிகளை செய்தார்கள். அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி உலகமே வியந்து பார்க்கக்கூடிய விக்கிரவாண்டி மாநாட்டை நடத்தி காட்டிய தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். மதுரை மாநாட்டை நடத்தி காட்டினார். பேர் அறிவிக்க மாட்டார் என்ற பேரை அறிவித்தார். கொடி அறிவிக்க மாட்டார்கள் என்றார்கள், கொடியை அறிவித்தார். மாவட்ட செயலாளர் போடுறதுக்கு ஆளு இல்லைங்க, மாவட்ட செயலாளர் போட்டாரு. பூத்துல உட்காரதுக்கு ஆளு இல்லைங்க, பூத்துல உட்கார வச்சாரு. இவர் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு சொல்றீங்க, முதலமைச்சராக ஆவார். நீங்கள் எதெல்லாம் முடியாது 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 என்று சொல்கிறோம் அதை எல்லாம் முடித்து காட்டக்கூடிய தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள் என்று கூறி நிறைவாக ஒரு கருத்தை கூறி நிறைவு செய்கிறேன். விசில் அடிக்கின்ற பொழுது குப்பை வண்டி வருமா, இல்லை குப்பை வண்டி வருமா, தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள் வருவார்களா என்ற குழப்பம் மக்களிடம் இருக்கும். ஆனால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருகின்ற பொழுது கருப்பு கலர் கவரை ஒன்று தூக்கி கொண்டு வருவார்கள், கைகளில் டஸ்ட்பினை கொண்டு வருவார்கள். அந்த கருப்பு கலர் கவரிலும் அந்த டஸ்ட்பினிலும் இருப்பது திமுக என்கின்ற குப்பை. அந்த குப்பையை குப்பை வண்டியில் போட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போடுவதுதான் தாவேகாவினுடைய இலக்கு. அதிமுக திமுக 2 கட்சியும் வீழ்த்தி தாவேகா என்கின்ற கட்சி மக்களாட்சியை கொடுக்கும். தாய்மார்களாகிய நீங்கள் தான் தகுந்த முடிவை கொடுக்க வேண்டும், நல்ல தீர்ப்பை கொடுக்க வேண்டும். வரலாற்றில் எப்போது ஒரு முறை இது போன்று மக்களுக்கான தலைவர் வருவார். அண்ணா வந்தார், எம்ஜிஆர் வந்தார். அதன் பிறகு அண்ணா வழியில் எம்ஜிஆர் வழியில் வரக்கூடிய ஒரே தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். எனவே உங்களுடைய பொன்னான வாக்கை, முத்தான வாக்கை இப்ப பிரச்சாரம் பண்ணிடலாம். பொன்னான வாக்கை, முத்தான வாக்கை, தீய சக்தி திமுகவை வீழ்த்தக்கூடிய வாக்கை, மன்னராட்சி திமுகவை வீழ்த்தக்கூடிய வாக்கை. திராவிட மாடல் கிடையாது, கஞ்சா மாடல்
எங்கு திரும்பினாலும் கஞ்சாவாக இருக்கக்கூடிய கஞ்சா மாடல் திமுகவை வீழ்த்தக்கூடிய வாக்கை விசில் என்கின்ற சின்னத்திற்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து அண்ணன் விஜய் அவர்களை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக நீங்கள் அமர்த்த வேண்டும். இந்த எழும்பூர் தொகுதியில் யார் வேட்பாளர் என்று அண்ணன் விஜய் அவர்கள் கை நீட்டி சொல்கிறாரோ அவரை பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்கின்ற வரலாற்றை இந்த எழும்பூர் மக்கள் உருவாக்க வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபயர் 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 பா, தீயாக எரிந்து தீய சக்தியை பொசுக்கு 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 என்று எதிரிகளின் கோட்டையையும் சுட்டு பொசுக்கிய உங்கள் பேச்சாற்றலுக்கு எழும்பூர் மண்ணின் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணே, மறுபடியும் சொல்றேன், சூரியன் சுடும், இலை வாடும், தாமரையும் கருகும், ஆனால் இந்த விசில் மட்டும் சுடாது, மாடாது, கருகாது. ஆனால் அநீதி எங்கு நடந்தாலும், அநீதி எங்கு நடந்தாலும் இதன் குரல் மட்டும் ஒலித்துக் கொண்டு அநீதியை ஒழிக்கும் என்று மறுபடியும் கூறிக்கொள்கிறேன். நன்றி அண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.